புதுக்கோட்டை நகரமா முழு நாணயமான தலைவர், எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு உங்களை வழிநடத்துவர், அவர் பின்தொடர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அறிமுகம் மீனை போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர்களே, உங்கள் அத்தனை இந்த செய்தியை நான் அடிக்கடி பயன்படுத்திக் கொள்வது, எங்களை பொறுத்தவரையும் 31 ஆண்டுகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தில் சாதாரண ஒரு எளியவன் இருக்கின்றான். டெல்லியிலே ஆர்ப்பாட்டம் நம்மளுடைய தலைவர் அறிவிக்கிறார். அந்த பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய தொடர் பயணத்திலே நாமெல்லாம் தியாகங்களை தந்திருக்கிறோம். ஆனால் தியாகங்கள் வீண் போய்விடுமோ என்ற சந்தேகம் ஏற்பட்ட நேரத்திலே அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய தியாகங்கள் கொண்டு செல்வதற்கு மக்களுக்காக 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை என்ற இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்களிலே நம்முடைய பெருமைமிகு நல்லா கண்டவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் தான். அரசியல் பயணத்திலே நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தவர்கள் என்று பார்த்தால் மற்றவர்கள் யாரும் இல்லை. வாகனங்கள் இங்கே எடுத்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈக்குவலான கட்சி மறுமலர்ச்சி திமுக ஊருக்கு ஒருத்தர் இருந்தாலும் 1000 பேருக்கு சமம் என்று நிரூபித்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 140 வேனு, 9 காரு, 1 சீப்பு, ஆக மொத்தம் 150 வாகனத்தில் மாநாட்டுக்கு செல்வேன் என்று நான் சொன்னதோட என்னை மிஞ்சி நம்முடைய நிர்வாகிகள் 3000 பேரை அழைத்து வர என்று சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே மகிழ்ச்சி, நன்றி. இது வந்தால் இந்த மாவட்ட மறுமலர்ச்சி திமுக அனைவருக்கும் பெருமை. அந்த பெருமையை சேர்க்கின்ற வகையில் உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று கேட்டு, அடுத்து இல்லை ஆலமரமாக இருந்தவர், இந்த வருத்தத்தோடு தான் நான் அமர்வேன், வேலையோடு அமர்வேன். என்னை அருகாமையில் உட்காருவது எனக்கு பாதி பலன் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்படியாப்பட்டவர் இங்கே இல்லை. இருந்தாலும் அந்த இடம் நிறைவேற்றப்பட வேண்டும். மாவட்ட கழகத்துடைய ஒப்புதலோடு, நம்முடைய வழக்கறிஞருடைய ஒப்புதலோடு, உங்களுடைய ஒப்புதலோடு ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். அது யாருக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு விஷயப்பட்டு நம்முடைய வழக்கறிஞருக்கு முதலில் வழங்கலாம் என்று குறிப்பிட்ட நாளாக நினைத்தது உண்மை. அதற்கு பிற்பாடு நம்முடைய அண்ணன் ஆரோக்கியசாமி இருந்த இடத்தில் இந்த இயக்கத்திற்காக 30 ஆண்டு காலம் எதையும் கேட்காமல் எதிர்பார்க்காமல் உழைத்தவர் ஆரோக்கியசாமி. அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்று நினைத்து ஏகமனதாக எல்லாருடைய ஒத்துழைப்போடு, இதில் யாரும் சங்கடம் வந்துடக்கூடாது, ஒருத்தரை கூட இழந்துடக்கூடாது நினைச்சு நான் வக்கீல் இடத்துலையும் சொல்லி, அண்ணா ஐயா வாராயண இடத்துலையும் சொல்லி, உழைச்ச குடும்பம் 30 வருஷம் இந்த இயக்கத்திற்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, அவர் குடும்பத்தில் ஒருவர் நியமிக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அந்த அவைத்தலைவர் யாருங்கிற பேரை உங்கள் ஒப்புதலுக்கு நான் அறிவிக்கிறேன், நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கே ஆரோக்கியசாமியுடைய அன்பு மகன், இளைய மகன் தாமஸ் விட்டர் அவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பில் அவரை பரிந்துரை தலைமைக்கு செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடைக்கு வாங்க. அவைத்தலைவராக அவர் பணியாற்றுவார். இனிமேல் அவர் மேடையில் தான் உட்காருவார். அப்பா எந்த பணியை செய்கிறாரோ அதோட நீங்கள் இளைஞர். அவர் 75 வயசு, நீங்கள் 50 வயசு தான் இருப்பீங்க. ஆமாம், 25 வயசு குறைவாக இருக்கிறனால வேகமாக இந்த இயக்கத்திற்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும். உங்களுக்கு எதிர்காலம் இந்த இயக்கத்தில் இருக்கிறது. நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள், நம்பிக்கையோடு வெல்லுங்கள், வெற்றி அடையுங்கள். வாழ்த்துகிறேன். மனமாக இந்த மாவட்டத்தில் உங்களுடைய வாழ்த்துகிறேன் என்பதை சொல்லி இன்னைக்கு வந்திருக்க தன்னந்தனியாக இருந்து நாடாளுமன்றத்தில் எல்லா அமைச்சர்களையும் பிரதமர் கேட்டோன டைம், நிதி அமைச்சர் கேட்டோன டைம், ரயில்வே துறை அமைச்சர் கேட்டோன டைம், அதெல்லாம் நீங்க பார்க்கணும். திறந்து வைக்கிறதுக்கு மாநாட்டுக்கு எல்லாரும் அமைச்சர் அட்வான்ஸா வரணும். எவ்வளவு அட்வான்ஸ் ஆகிறீங்களோ அவங்களுக்கு வக்கீல் சொன்னது போல நம்மளுடைய நல்லூர் டோல்கேட்டு
அவருடைய ஒப்புதல் அவர் கேட்கல. இருந்தாலும் நான் சொன்னால் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் ஆலங்குடி, அருந்தாங்கி, திருமயம் 3 தொகுதிக்கு எத்தனை வண்டி வருதோ அந்த பணியிலே அவர்கிட்ட தொடர் ஒன்று நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி வடக்கு நம்முடைய வி கே மதியழகன் மாவட்ட துணை செயலாளர், புதுக்கோட்டை, கந்தோட்டை, விராலிமலை, அவர்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளலாம். மதியழகன் போட்டாரு. சாப்பாட்டை பொறுத்தளவில் 2 பேர் கேட்டு இந்த தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நம்முடைய அவைத்தலைவராக நியமிக்கப்பட்ட நம்முடைய தாமஸ் அவர்கள் உங்களிடத்தில் எப்போது நன்றி தெரிவிப்பார். கேட்டு இந்த தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நம்முடைய அவைத்தலைவராக நியமிக்கப்பட்ட நம்முடைய தாமஸ் அவர்கள் உங்களிடத்தில் எப்போது நன்றி தெரிவிப்பார்.